வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழாவின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கோரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை. ஊர்காவற்துறையில் பெருமளவான கஞ்சா போதைப்பொருள் மீட்பு. வெளிநாட்டு ஆசை காட்டி பண மோசடி செய்த அதிகாரி கைது. குருநாகல் வைத்தியசாலையில் மருந்தாளுநர்கள் இன்று அடையாள வேலை நிறுத்தம். இந்திய போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த இலங்கை தமிழ் யுவதி. இனி தொடர்பென விரிவான செய்திகள். சேதுவ ஈரிய ககலிந்த வீதி பிரதேசத்தில் குழு ஒன்றின் தாக்குதலுக்கு இலக்கான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கோரிய ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமடைந்த நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக சீதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். சீதுவ ஈரிய ககலிந்த வீதி பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையை சீதுவை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியில் சுமார் 40 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா போதைப் பொருள் நிலத்திற்கு கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. ஊர்காவற்துறை கடற்கரை பகுதியில் நிலத்தில் பாரிய கிடங்கு வெட்டி அதனுள் பெருமளவான கஞ்சா போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற மன்னாரிலிருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழுவினர் நிலத்தின் கீழ் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சாவை மீட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வேளனையை சேர்ந்த 3 சந்தேக நபர்கள் ஊர்காவற்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கஞ்சா போதைப் பொருளை இந்தியாவிலிருந்து படகு மூலம் கடத்தி வந்து அவற்றை கடற்கரையை அண்டிய பகுதியில் நிலத்தில் புதைத்து வைத்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கஞ்சா போதைப் பொருளுடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர் ஒருவரிடம் 9,45,000 ரூபாவை மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தின் முகாமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாரகன்பேட்டையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ருமேனியாவில் உள்ள ஒரு தொழிற்சாலையின் உதவியாளராக வேலை வாங்கி தருவதாக கூறி 2023ஆம் ஆண்டு முதல் பல சந்தர்ப்பங்களில் தன்னை ஏமாற்றி வருவதாக பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். மேற்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கீழ் உள்ளதோடு கைது செய்யப்படும் போது சந்தேக நபர் அந்த நிறுவனத்தின் கணினி பிரிவில் உதவி முகாமையாளராக பணிபுரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் இன்று 13ஆம் தேதி ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். குருநாகல் போதனா வைத்தியசாலையில் இன்று 13ஆம் தேதி 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசாங்க மருந்தாளுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தகுதியற்ற மருத்துவ கலவை நிபுணரை வைத்தியசாலைக்கு நியமிப்பதற்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் அஜித் திலகரத்ன தெரிவித்தார். அதன்படி இந்த அடையாள வேலைநிறுத்தம் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. தகுதி வாய்ந்த மருந்தாளுநர்கள் தங்கள் சேவைகளை வழங்கும் போது சேவை அவசியமின்றி ஒரு மருத்துவ கலவை நிபுணர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு 2 முறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அஜித் திலகரத்ன குறிப்பிட்டார். இருப்பினும் அதிகாரிகள் இந்த விடயத்தை புறக்கணித்ததன் காரணமாக இவ்வாறு அடையாள வேலைநிறுத்தத்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னாரிலிருந்து பெண் ஒருவர் கடல் வழியாக படகு மூலம் சென்று தரையிறங்கி தமிழகத்தில் அரிச்சல் முனையை தஞ்சமடைந்தார். மன்னார் மாவட்டம் தலைமன்னார் கிராமத்திலிருந்து இன்று அதிகாலை 1 மணியளவில் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அரிச்சல் முனையை மேற்படி பெண் சென்றடைந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அரிச்சல் முனை கடற்கரையில் பெண் ஒருவர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் பயணப்பையுடன் நின்றிருப்பதாக அப்பகுதி மீனவ மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விசாரணையில் அவர் இலங்கை திருகோணமலை மாவட்டம் ஆண்டான்குளம் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அங்கிருந்து கள்ளத்தனமாக படகில் தப்பித்து வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து போலீசார் அப்பெண்ணை மண்டபம் மைரன் காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றனர். இதில் தலைமன்னாரிலிருந்து நள்ளிரவு கள்ளத்தனமாக படகில் புறப்பட்டு அதிகாலையில் அரிச்சல் முனை வந்திறங்கியது தெரியவந்தது. படகுக்கு இலங்கை மதிப்பில் 2 லட்சம் பணம் கொடுத்துள்ளார். இவரது குடும்பத்தினர் ஏற்கனவே இலங்கையிலிருந்து தப்பித்து வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு முகாம்களில் தற்போது தங்கியிருப்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இத்துடன் தமிழாவின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் தமிழாவின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.